ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஜி விளாக்ஸோட வைப். நம்ம விளாக்ஸ் பார்க்க போகிறதில்ல, வைப் பார்க்க போகிறதில்ல, நீங்கள் சமையல் பார்க்க போகிறோம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் டிக்கா எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஈஸியான வேலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 50 to 30 கிராம் பன்னீர் எடுத்து க்யூபாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா மேலே இருக்க பாக்டீரியாஸ், வேஸ்ட், அன்வான்டட் திங்ஸ்லாம் டிசீஸாக மாற வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு 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 டேபிள் ஸ்பூன் அளவு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம இது சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த ரெட் சில்லியே உங்களுக்கு கலர் கொடுக்கணுன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவு. அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட், அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் சுகர் போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப டூ ஸ்பைஸியாக இருந்தால் அது கொஞ்சம் காம் பண்ணிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பைண்ட் பண்ணதுக்கு அதாச்சும் கடல மாவு அந்த மாதிரிலாம் வேணாம். இன்னும் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் ஒரு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு தேவையான அளவு, பன்னீர் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அவ்வளோ தேவையான அளவு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கையிலே மிக்ஸ் பண்ணுறது பெட்டர், பிகாஸ் நம்ம கையிலே பெஸ்ட் டூல்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நம்ம எல்லாம் கரெக்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆனியன், கேப்சிகம் எடுத்து கட் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டாச்சு. இப்போ ஆனியன், கேப்சிகம், அப்புறமா கார்ன் இருந்துச்சுன்னா பெட்டர், கொஞ்சம் டேஸ்ட் கிக்காக தரும். இப்போ நம்ம தனியாக அது கொஞ்சம் ஃப்ரீசரில் போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் செட் ஆகும், நம்ம பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் செட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆனியனும் கேப்சிகமும் கட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு தேவையானது இவ்வளோ தான். நீங்கள் கார்ன் வேணும்னா கார்ன் எடுத்துக்கலாம், அது பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். பட் எங்கள்கிட்ட இல்லை, ஸோ அன்னைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை கட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரிட்ஜில் பன்னீர் எடுத்துன்னு வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் எல்லாமே பண்ணிட்டுக்காக பக்காவாக நம்மள்ட்ட எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஜஸ்ட் கோயிங் டு ஃப்ரை. அதுக்கு நீங்கள் பன்னீர் டிக்காவுக்கு நீங்கள் வச்சுருக்க ஸ்டிக் இருந்தாலுமே ஓகே, ஆனால் எங்கள்கிட்ட இல்லை. அதனால நாங்கள் டூத் பிக் எடுத்துருக்கோம். இந்த பாக்ஸு ஃபுல் ஆஃப் டூத் பிக்ஸில் நம்ம குத்தி நாங்கள் எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு லேயர் நம்ம என்ன ஆக்க போகிறோம்னா பன்னீர் நீங்கள் ஹரிசான்டலில் வச்சு குத்திக்கோங்க. நெக்ஸ்ட் லேயர் கேப்சிகம் எடுத்து இப்படி குத்திக்கோங்க. அப்புறமா நெக்ஸ்ட் ஒரு இன்னொரு பீஸ் ஆஃப் பன்னீர், இன்னொரு பீஸ் பன்னீர். நீங்கள் இது பத்தாது, இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது வேஸ்ட்டு அதெல்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா இது ஆசமாக இருக்க போது, கோயிங் டு பி a blockbuster in your house. இதுதான் நம்மளோட லேயர். இது மட்டும் நீங்கள் சர்வ் பண்ணுங்க பாருங்கள், செம்மையாக அப்படியே வாவாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் லேயர் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இப்போ பர்ன் பண்ண போகிறோம் எல்லாத்தையும். அதை வச்சு பன்னீர் டிக்கா ரெடி பண்ண போகிறோம்.
இதை மாதிரி ஜெல்லிக்கண்டு வச்சுட்டு இதை மேலே இப்படி வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். உங்கள்கிட்ட க்ரில் இருந்துச்சுன்னா க்ரில்லில் வைக்கலாம், அது இன்னும் பெஸ்ட்டு. இதுமாதிரி கொஞ்சம் ஏற்றி அப்படி ஃப்ளேம், ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி ஏற்றிடுங்க. ஒரு டிசாஸ்டர் ஆயிடுச்சு, அதில் கண்டுக்காதீங்க, லோலே வச்சு சமைங்க. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பன்னீர் டிக்கா ரெடி ஆகிட்டுருக்கு. அது வந்து குச்சிலாம் எரியாதுங்க, க்ரில்லு ஸ்டிக் வச்சா பரவாயில்ல தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தீஞ்சிச்சுன்னா எனக்கு இது ஒண்டி தான் தீஞ்சிச்சு, மற்றதெல்லாம் சூப்பராக. இதுதான் பன்னீர் டிக்கா டெக்ஸ்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பன்னீர் டிக்கா எல்லாமே ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக ஒரு லெமன் புழிஞ்சிக்கலாம். இட் பி நைஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.